நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்கின்ற போது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்றார். என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அதிலிருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அவர் பேசியிருப்பது? எனக்கு வீட்டில் 2026க்கான கேலண்டர் வந்துருச்சு. நீங்கள் இன்னும் 2021 கேலண்டரை வச்சுக்கிட்டு அதிமுக உடஞ்சி போச்சு பிரிஞ்சு போச்சுன்னு கிட்டத்தட்ட 11 நிமிஷம் கண்ணன் ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. தலைப்பு வந்து பாஜக அதிமுகவை பற்றி. இது வரைக்கும் பாஜகவை பற்றி இவர் தான் பேசினார். நீங்கள் அந்த முதல் 18 நிமிஷம் அதை பற்றி பேசவே இல்லை. அதிமுகவை பற்றியும் பேசவே இல்லை. நம்ம அதிமுக நண்பர் கூட பேசும்போது திமுகவை எதிர்ப்பவர்கள்லாம் ஒரு இடத்துக்கு வரணும்னு நியாயமாக தான் போனார். அதையும் இது பண்ணி விட்டீங்க. நீங்கள் அந்த கேள்வி என்னென்னா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் ஐயா போராட்டம் நடத்தின அன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 தொலைக்காட்சியில் சொன்னேன், இவங்க தாவேக்காக்கு தான் போக போகிறாங்க. யார்? ஓபிஎஸ் ஐயா, டிடிவி அண்டு செங்கோட்டையன் ஐயா. செங்கோட்டையன் ஐயா போயிட்டார். செங்கோட்டையன் ஐயா சேர்க்கும்போது இப்போதைக்கு டிடிவி அண்டு ஓபிஎஸ்ஐ பற்றி எந்த பேச்சும் வேண்டாம்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் ஐயா திமுகவுக்கெல்லாம் போகலை, அதிமுகவில் தானே இருக்காருங்கிற கருத்தை சொன்னார். எனக்கு தெரிஞ்சு சட்டசபையில் எடப்பாடி ஐயா பக்கத்தில் ஓபிஎஸ் ஐயா உட்காருவதற்கு யார் உதவி பண்ணியிருக்கணும்? சபாநாயகரா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் இல்லைங்க, இவங்க 2 பேரும் பக்கத்தில் தான் உட்காரணும்னு முடிவு பண்ணு. திமுக தான் முடிவு பண்ணிச்சு. பாஜகலேருந்து அதிமுக வெளில வந்த உடனே செப்டம்பர் 2023, அதுக்கு அடுத்த 1 மாதத்துக்குள்ளே இப்போ கருணாநிதி ஐயாவுக்கு அந்த சீட்டுக்கு ஓபிஎஸ் ஐயா போயிடுறாரு. அதாவது எடப்பாடி ஐயா பாஜகலேருந்து வெளில வந்துடுறாரு, இவர் ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே போகிறாரு, சீட்டு பின்னாடி போயிடுச்சு. இதெல்லாம் யதார்த்தமாக நடந்ததா? முன்னாடி ஏதாவது ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருந்தாங்களா? இப்போ வேஷ்டியை கிடிச்சிட்டாங்களா? என்ன 3 வாட்டி நீங்கள் போய் ஸ்டாலின் ஐயாவை சந்திக்கிறீங்க. இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கல இந்த விஷயம். அதிமுகவில் குப்பை கொட்ட முடியாது அல்லது அதிமுகவில் பழைய அந்த கெத்தை காட்ட முடியாதுன்னு வந்தால் எல்லாரும் திமுகவுக்கு தான் போகிறாங்க. ஆரம் வீரப்பன் ஐயாவும் அப்படி தான் போனார். ஆரம் வீரப்பன் ஐயா போனார் 96ல் புடவையும் செருப்பையும் காட்டி அதிமுகவை படுபாலத்தை தள்ளினாங்க. திமுக வெற்றி பெற்றுச்சு. 98ல் அப்படியே அதிமுக மேலே எழுந்திரிச்சு வந்தது. அப்போ ஆரம் வீரப்பன் ஐயா திமுகவுக்கு போய் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்பு நடத்தினான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? 98ல் பவுன்ஸ்டு பேக் இல்லையா அதிமுக? ஸோ அதிமுகவோ திமுகவோ ஒரு பெரிய கட்சி. அங்கே வந்து 98 அந்த பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னு சொல்றீங்க. பட் என்ன பிரச்சனை வைக்கிறாங்கன்னா பவுன்ஸ் பேக்கே இல்லை அப்படின்னு தான் அவங்களுடைய பிரச்சனையாக இருக்கு. இல்லைங்க, நீங்கள் இந்த 10 தேர்தல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க பாவம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுறாங்க. நடுவில் அவர் ஏதாவது போய் பிபிஏ எக்ஸாம் எழுதி அதில் ஃபெயில் இருந்தால் அதையும் சேர்த்துருப்பாங்க. படிப்பிலும் 11ன்னுவாங்க. ஏன்னா அவங்க ஏதோ கூட்டிகிட்டு இருக்க வேண்டியதானே. கருணாநிதி ஐயா இல்லைங்க, கருணாநிதி ஐயா எத்தனை தேர்தலில் தோல்வி பெற்றிருக்காருன்னு உங்களுக்கு வேணும்னா நான் தகவல் கொடுக்குறேன். ஜெயலலிதா இல்ல சார் கேட்கிறேன், எத்தனை தேர்தல் தோத்துருக்காரு? 17 தேர்தல் தோத்துருக்காரு. தொடர்ந்தா திமுக இருந்து தொடர்ந்தா இந்த தொடர்ந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்ல இது பாருங்க கோபால், நான் வந்து ஒரு கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றேன். இந்த விவாதத்தை கடத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். கொஞ்சமாவது பிஜேபி அதிமுக பேச்சுவார்த்தையை பத்தி தயவு செஞ்சு பேசுவோம். அது என்னுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன். சோ இந்த தேர்தல் தோல்வி கதையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, கெடுதல் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா, எத்தனை முறை எனக்கு தெரிஞ்ச அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் ஐயாவிடம் பேசுவதற்காக வேலுமணி ஐயாவோ தங்கமணி ஐயாவோ பலர் போனாங்க, எடுத்து சொன்னாங்க, ஐயா இப்படி இருக்கு, இப்படி பண்ணலாம். எதையுமே கேட்டுக்கல, அதனால இப்படி வருது. இப்போ 2 வாய்ப்பு தான். கூட வந்து பாத்தீங்களா வேலுமணி போனதா? ஐயா நான் பத்திரிகை படிக்கிறேன். ஒரு நிமிஷம் அவர் முதல் சுற்றே பேசி முடிக்கல. அவர் வேலையா இதாங்க பாவம். நீங்களே 11 நிமிஷம் கொடுக்கும். நீங்களே 11 நிமிஷம் அவர் கொடுத்தீங்க. அவர் மீதி 49 எடுத்துக்க மாட்டாரா? இந்த விவாதத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டிஸ்கஷன். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நான் கூட இருந்து பாக்கலீங்க. நான் கூட இருந்து பாக்கலீங்க. அப்ப அவர் ஒரு கருத்து சொன்னாரா? ஜெயலலிதா அம்மா இறப்புக்கு இவர்கள் தான் காரணம் என்று மக்கள் நினைத்தார்கள் சொன்னாரா? அந்த மக்கள் கூட இருந்து பார்த்தாங்களா? ஆமா, எல்லா பேரும் சொன்னாங்கல்ல. கூட இருந்து பார்த்தாங்க. தமிழ்நாடு முழுக்க சொன்னாங்கல்ல. என்ன சொல்லட்டுமா? யாரும் கூட நின்று பார்க்கல. ஓபிஎஸ் ஐயா தான். ஓபிஎஸ் ஐயா இருங்க, அமைதியா இருங்க சார். ஓபிஎஸ் ஐயா தான் வெளில வந்து 10% மர்மம் தான் உங்களுக்கு தெரியும், இன்னொரு 90% மர்மம் எனக்கு தான் தெரியும்னாரு. அப்புறம் ஆறுமுகசாமி ஐயா கூப்பிடும்போது ஒண்ணுமே தெரியாது. ஆர்மோசையோடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது? எந்த 3 பேரை மேற்கோள் காட்டி அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஸோ நம்ம இந்த விவாத தளத்துக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா இதுதான் நாட்டுக்கு முக்கியம், வேறு எதில் மற்றது எதுவும் முக்கியம் இல்லை.
என்டிஏல அண்ணாமலை ஐயா கண்டிப்பாக ஓபிஎஸ் ஐயாவையும் டிடிவி ஐயாவையும் கொண்டு வரணுங்கிறதுல முனைப்பாக இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே மக்களிடம் வந்து அதிமுக ஒன்றிணைந்தம்ங்கிற ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நாம் பேசிகிட்டு இருக்கிற ஓபிஎஸ் ஐயாவோ டிடிவி ஐயாவோ இங்கே மேட்டர் இல்லை. சரி, சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் ஆகணுங்கிறது தான் ஒற்றுமையின் ஆழமாக வைக்கிறாங்க. அதுதான் தவிர்க்கப்படுகிறது. ஏன்னா அதுக்கு எடப்பாடி ஐயா பதில் சொல்ல முடியாது. காலில் விழுந்த ஒரு பதவி வாங்கலை, பதவி வாங்கினதுக்கு அப்புறம் தான் காலில் விழுந்தார். இதுதான் எனக்கு தெரியும். ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்த கூட்டணிக்குள்ளே வந்துடுவோம். நேற்றுக்கு நடந்ததில் ஒரு முன்னேற்றம் என்னென்னா, எனக்கு என்னோட அபிப்பிராயத்தை சொல்கிறேன். ஒன் செகண்ட் பக்கத்தில் இருந்து பார்த்தனான்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் பிட்டடிக்க அங்கே போகலை, நான் பத்திரிகையை படிக்கிறேன், அவ்வளவுதான். மனிதனை பார்த்தா ஓரளவுக்கு புரியும். ஏப்ரல் 13ஆம் தேதி 14ஆம் தேதி அமித்ஷாவும் அதிமுகவும் பேசப்படும் போதே ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. சீட் ஷேரிங்கில் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அதாவது ஒரு 20 தொகுதிகள் வித்தியாசத்தில் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், உடனே அதை எடுத்துக்காதீங்க. 40லேருந்து 60 அல்ல, அந்த ரேஞ்சுக்குள்ள இவங்க அக்கமடேட் பண்ற மாதிரியா? இல்லை பாருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை அப்படியே விட்டுருங்க. இது வந்து கீழே ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் செஸ்ன்னு போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி விட்டுருங்க. நம்ம மெயின் பிஸ்னஸை பற்றி பேசுவோம். இல்லை சார், நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை இது நம்ம போடுறோம். அதுக்கு கீழே இன்னொரு லைன் நான் போட்டிருக்கேன், ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களையும் இதுல உள்ள சேர்க்கக்கூடிய முயற்சியா தான் விவாதம் சொல்லிட்டேன். அண்ணாமலை அந்த கேள்வி தான் கேட்டேன். நீங்க இந்த இல்ல அந்த நம்பர்ஸ்குள்ள அவங்க வராங்களான்னு இல்ல, நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்ன, திரும்ப சொல்றேன். அண்ணாமலை ஐயா கண்டிப்பா என்டிஏ மூலமாக இவர்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா, நமக்கு நிறைய 200 ரூபாய் 4000 ரூபாய் பேர் ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க அமித்ஷா கிட்ட. என்ன கேட்டாங்கன்னா, இந்த அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பை பற்றி பேசுவீங்க, அது உள்கட்சி பேசுனா அதை அவங்க பார்த்துப்பாங்க. பதில் அங்கேயே வந்துருச்சா, கேள்வி தெளிவாக வந்துருச்சா. அவரை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு இந்த ரேஞ்சு சுருங்கி இருக்குன்னு நான் சொல்லுவேன். 20 சீட்டுங்கிற இருந்த ரேஞ்சு நேற்றுக்கு 10க்குள்ளே வந்திருக்கு. என்னோட அபிப்பிராயம். உதாரணத்துக்கு ஒன் செகண்ட் உதாரணம் சொல்கிறேன், அதை வச்சு என்னை ஓட்டாதீங்க. 40லேருந்து 50 அல்லது 34லேருந்து 44ன்னு ரேஞ்சு குறைஞ்சிருக்கு. இதுதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாக நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன நடக்கும்னு கொஞ்சம் வேணால் கிளி ஜோசியம் சொல்கிறேன், இப்போ கேட்டுக்கோங்க. அந்த கிளி ஜோசியத்தில் எனக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஜனவரி மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஐயா சொல்கிற மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. ஏன்னா அன்றைக்கி பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. அதுதான் போட்டி, வேறு எதுலேயும் போட்டிலாம் கிடையாது. அந்த 2 பேரும் ஒரே நாளில் அந்த படத்துக்கு ஏதாவது ஒன்று தடை பிரச்சனையோ ஏதாவது ஒன்று வந்ததுன்னு சொன்னால், அன்றைக்கி தான் நம்மால் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறார். விஜய் கிட்ட நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் விளையாட்டாக கூட சொன்னேன், உதயநிதி ஐயா எடப்பாடி ஐயாவை தவிர மற்றவங்க எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி யாரை சேர்க்கணும். ஒரே ஒரு குறுக்கீடு என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த நம்பர்ஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த நம்பர்ஸ் அதிமுக பாஜகவுக்கு மட்டும்தான். ஆமா, அது அந்த அதுல ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று இருக்கு. அதுதான் கேக்குறேன். அந்த டிஸ்க்ளைமர் இது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிரம்மாண்டமான கட்சி உள்ள வரும்லாம் சொல்லி அந்த வேலையெல்லாம் எடப்பாடி ஐயா பண்ணதை வச்சு நான் சொல்றேன். நான் ஒன் செகண்ட் எல்லா இடத்துலையும் பக்கத்தில் உட்கார்றது இல்லை, எனக்கு வேற வேலை இருக்கு. அடிப்படை என்னன்னா, இவருக்கு இங்க பேசப்பட்டது என்னன்னா, விஜய் கூட்டணிக்குள்ள வந்தால் இந்த இது மாறும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 160 40 20 3ன்னு விஜய் இல்லாத பட்சத்தில் இருக்கிறது 130 50 20 30ன்னு மாறும். இந்த 50 சீட்டு தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்ட பேசப்பட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து அதெல்லாம் இல்லை, இந்த தேர்தல் முடிஞ்சோடனே நான் ஸ்ட்ரைட்டாக அமெரிக்காவில் போய் பிரசிடென்ட் ஆக போகிறேன் அப்படின்னு அவர் அந்த மேலே இருக்கிறதுனால, இல்லைங்கண்ணா இங்கே தான் கீழே தான் நிலம் இருக்குன்னு அவர் முதல்ல நிலத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு மற்ற வேலையை பார்க்க போகிறோம். நீங்கள் கலாய்க்கிறீங்க? இல்லைங்க, கலாய்க்கலைங்க. அவரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் அடுத்த அதிர்ச்சி சொல்கிறேன், மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. நாத்தாக்கா அதிமுக பிஜேபி சேர்ந்தாலே திமுகவை அடிச்சு அமைச்சிட முடியும். காரணம் என்னன்னா, நாம் தமிழர். எதுக்கு சொல்றேன்னா, சின்ன விஷயம் அல்ல, அதிர்ச்சி தான், சின்ன விஷயங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. 20-18ங்கிறது இவங்க 2 பேருமே ஐயா 20-18ங்கிறது கடந்த 6 தேர்தல்களாக அவர் தேர்தலை சந்தித்துக் கொண்டு வருகிறார். அந்த தேர்தலில் எதுலையுமே நான் கூட்டணி போக மாட்டேன், எங்கூட வேட்பாளர்கள் போட்டாங்க. சார், நான் அமெரிக்கா சொன்ன உடனே கலாய்க்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டை நாத்தாக்கா எப்படி கலாய்க்குதுங்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதிமுக நாத்தாக்கா அண்ட் பிஜேபி வந்தால் நல்லது, அதுவே திமுகவை அனுப்புறதுக்கு போரும்ன்ற அடிப்படையில். ஏன்னா 20-18 இருக்குது, அவர் வந்தால் 8 சேர்ந்தா மேட்டர் முடிஞ்சதுங்கிற அடிப்படையில் பேசினாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் முதல்வர் பதவியே கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு,
நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீங்க ஐயா எல்லாம் வந்து அவருன்னு சொல்றனால அந்த புரிந்து தெளிவுக்காக நான் யார் கேக்குறேன். அவருங்கிறது யார் சந்தேகம் அந்த வருது. எந்த அவருன்னு கேக்குறேன். நாதாக்கால ஒரு வேட்பாளர் கூட 2வது வாட்டி நின்றதில்லை. அப்போ வாழ்க்கையிலே அவர் ஃபுல்லா சீமான் தான், வேற எதுவுமே கிடையாது. ரைட் ரைட். ஸோ அது வெறும் பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் பேசப்பட்டு வந்தாலும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள், போட்டி கண்டிப்பா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாங்கிறதுல எந்த மாற்று இதுல கருத்தும் இன்னொரு இல்லை. கேள்வி வருது சார். பாஜக வந்து இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். நேற்று பியூஷ் கோயல் அவர்கள் பேசுகின்ற போது இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு வந்தா நல்லா இருக்கும், நம்ம வந்து திமுக ஒரு பொது எதிரியை வந்து எதிர்கொள்வதற்கு நமக்கு இலகுவாக இருக்கும் என்று திரு பியூஷ் கோயல் அவர்கள் பேசினதாகவும், அதற்காக திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் பேசுவதற்கான ஒரு முனைப்பு பாஜக தமிழக பாஜக வந்து ஒரு முன்னெடுப்பு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. உண்டா? கூடவே நீங்களே என்ன சொன்னீங்க? ஓபிஎஸ் ஐயா என்ன சொன்னார்? ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னு சொன்னீங்க. அப்ப அது நடந்துட்டு இருக்குன்னா இதுல என்ன தப்பு நடக்குது? அதிமுகவில இருந்து எங்க நான் அதுதான் மறுபடியும் கேட்கிறேன். அதிமுகவில இருந்து இது நான் பாஜக முன்னெடுக்கிறதுங்க தான் நான் கேள்வியை கேள்விதான். நான் தெளிவா சொல்றேன். பியூஷ் கோயல் நீங்க சொன்ன மாதிரியே பியூஷ் கோயல் ஐயா என்ன சொல்லிட்டாரு? ஒருங்கிணைத்தால் நல்லதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். சரி. அப்ப அதுக்குள்ள எங்க இருந்து ஓபிஎஸ் ஐயா இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாரு? அப்ப ஏதோ தெரிஞ்சதுனால தானே விட்டுருக்காரு. என்ன தெரிஞ்சதுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லைல்ல. இல்ல சார், அங்கே அவர் நீங்க டைசெக்ட் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன டைசெக்ட் பண்ணுனா அது அதிமுகவை அவர் மென்ஷன் பண்ணுகிறார். எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் மென்ஷன் பண்றாரு. அவர் அதுதான் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி மட்டும் விமர்சனம் செய்கிறார், என்டிஏ விமர்சனம் பண்ணல. அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு, அவர் பையன் இது போயிருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் தான் அவர் உள்ள என்டிஏ உள்ள வருவாரா மாட்டாராங்கிற கேள்விதான் அது. இங்க பாருங்க, ஓபிஎஸ் ஐயா டிடிவி தினகரன் ஐயா 2 பேரையும் இந்த ஓரமா வச்சு விட்டுருங்க. நம்ம தேர்தலை பற்றி பாஜக அதிமுகவை பற்றி பேசுவோம். அவங்க 2 பேருமே எப்படி வந்தா நல்லதுங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டோம். நமக்குள்ள அதுக்கு போக வேண்டாம். அதுக்கு தான் 2021 கேலண்டருக்கு அப்புறம் தயவு செஞ்சு 2026 கேலண்டரை வாங்குங்கன்னு உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட். முழுமை பெருமாங்கிறதுக்காக தான் இது பாருங்க, இவங்க 2 பேரை இணைத்தால் தான் முனைப்புன்னு நீங்க பேசுறதாக இருந்ததுன்னா, நானும் என்னோட டிஸ்கஷன்ல பிஜேபி அதிமுகவை பற்றி பேசாமல் ஓபிஎஸ் டிடிவி பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வருவேன். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, ஒரு ஓரமா வச்சிருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, அது கடைசியா பார்த்துக்கலாம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பாஜக அண்ட் அதிமுகங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ திமுக 180 நிற்க போகிறதா, 160க்கு இறங்க போகிறதா, அங்கே பாமக அப்பா கட்சி உள்ள வரப்போகுதா, தேமுதிக வந்து உள்ள வந்தா நல்லதா, இது எல்லாம் தான் விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பிஜேபி அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 வரியில் சொல்லிடுறேன். 20 ரேஞ்சு வச்சு அமித்ஷா ஐயா வந்த போதே முடிஞ்சிருச்சு. 10 ரேஞ்சை வச்சு நேற்றுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அது நல்ல இடத்துக்கு தான் போக போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆப்ஷன் 2 தான், 1 and 2 தான். ஒருவேளை ஜனவரி 9ஆம் தேதிக்கு அப்புறம், ஏன்னா 10ஆம் தேதி பராசக்தி, 11ஆம் தேதி ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா வந்தால் ஏதாவது மாற்றம்ங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாங்கிற 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிஜேபி அதிமுக அந்த தேர்தலை நேர்மையாக சந்திக்கும். இவங்க பேசுறது எல்லாமே, அதாவது அது எடப்பாடியை எப்படியாவது டீமீன் பண்ணி எடப்பாடியை வந்து மட்டுப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2021 எல்லாரும் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. அந்த வகையில் இவங்க என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி ஐயா முதல்வராக இருந்தால் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டார், எடப்பாடி ஐயா தலைமையில் தான் வரப்போகிறதுங்கிறது தெளிவாக சொல்லிட்டார். இப்படி தான் ஒடிசாவில் என்ன பண்ணீங்க, நிதிஷ் முதலமைச்சராக இருக்க மாட்டாருன்னு அமித்ஷா சொன்னாருன்னு சொன்னீங்க. இங்கேயும் அதே தான் சொன்னார், எம்எல்ஏக்கள் தான் முதல்வர் தேர்ந்தெடுப்பாங்கங்கிற ஒரு கருத்தை சொன்னார். உடனே என்ன பண்ணிட்டீங்க, பார்த்தீங்களா எடப்பாடி முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்கன்னு கொண்டு வர்றீங்க. இதுக்கெல்லாம் பிஜேபிக்கு நேரமே இல்லை. பச்சையாக சொன்னான். அதிமுக என்டிஏல நேற்றுக்கு சேரலை. 98 என்டிஏ தொடங்கப்பட்ட போது ஜெயலலிதா அம்மா உடைய அதிமுக என்டிஏல இருந்ததுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. உடனே அடுத்தது ஒரு டயலாக் வருவார், அதுக்கப்புறம் வாழ்நாளில் சேர மாட்டேன்னு சொன்னாங்கன்னு 2004 அந்த அம்மா தான் பாஜக ஆட்சி கலைச்சு, அதையும் சொல்லுங்க. இல்ல அது வேற, அது சுப்பிரமணிய சாமி, பாஜக அது சுப்பிரமணிய சாமி ஐயா பண்ண வேலை, அது அப்புறம் பேசிப்போம். அது நாட்டுக்கு நடந்த 4 தீமையில அதுவும் ஒரு தீமை, கேள்வி இல்லை. ஆனா இப்போ பேசிக் என்ன அப்படின்னு சொன்னா, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது 2 விதத்தில் புரிஞ்சிடும். ஒன்று, இன்றைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் திமுக 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்கார்ந்ததில்லை. எம்ஜிஆர் அவர்கள் விரட்டப்பட்ட பிறகு நம்பர் 1 இது வரைக்கும் உட்கார்ந்ததில்லை, அதனால உட்கார போறது இருக்காங்க சார். திரும்பவும் எம்ஜிஆர் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு 5 வருடம் ஒரு நாள் தொடர்ந்து உட்கார்ந்ததில்லை. நான் தெளிவா சொல்றேன், எனக்கு மாற்று கருத்து இல்லை. கேப்ல ஒரு வார்த்தை நடுவில் தப்பா சொல்லிட்டாங்க. எல்லாமே திமுகல இருந்து வந்தது தானே, அதிமுகவே திமுகல இருந்து வந்தது கிடையாது. திமுகவிலிருந்து விரட்டப்பட்டவர் எம்ஜிஆர். விரட்டப்பட்டவர் எப்படி திருப்பி அங்கேருந்து வந்ததா வருவார்? ஒரு வேற வெட்டி அனுப்பி விட்டீங்க. நான் சொல்றேன், சட்டசபையில் அவரே சொல்லியிருக்காரு. யார் சொன்னாருங்க? புரட்சி தலைவர். இங்க பாருங்க, 79 ரெக்கார்டுல
திமுக அதிமுக பஞ்சாயத்து வரும்போது மும்மொழி கொள்கை வரும்போது அதிமுக திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிங்கிற பதிவை புரட்சி தலைவரே பஞ்சிருக்காரு. திரும்ப சொல்றேங்க, இரட்டை குழல் துப்பாக்கியில் ஒரே ரவை 2 குழாலையும் வராது. ஒரு ரவை இப்படி போகும், ஒரு ரவை அப்படி போகும், அப்படியே போகும். எம்ஜிஆர் ஐயா செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவரால் மட்டும்தான் திமுகவை முடிச்சிருக்க முடியும். அவர் அதை வந்து சித்தப்பா பெரியப்பான்னு பார்த்துட்டு விட்டுட்டாருங்கிறது தான் பெரிய தவறு. ஆனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகம் பேச வேண்டியது, நாம் அதிகம் பேச வேண்டியது, திமுக மீண்டும் 180 சீட்டில் நிற்குமா அல்லது 160 தான் நிற்குமா, இல்லை 2006 மாதிரி 130க்கு தள்ளப்படுமா, இதுதான் விவாதமாக இருக்கு. இங்க தேவையே இல்லை, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இங்க 2 ஆப்ஷன் தான். விஜய் வருவதாக இருந்தால் 130, விஜய் வருவதாக இல்லை என்றால் 160. எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு விஷயம், நேற்றுக்கு தாவேகாவுடைய ஒரு உள்கட்சி சர்வே வந்ததாகவும் அதில் வந்து 32% திமுக, 31% தாவேகா, 23% அதிமுக அப்படிங்கிற அடிப்படையும், 104 சீட்டில் திமுக வெற்றி பெறும், 72 சீட்டில் தாவேகா வெற்றி பெறும், 23 போட்டு கொடுத்துருக்காங்க போனா போதுன்னு, 23 சீட்டில் அதிமுகவும் வெற்றி பெறுங்கிற மாதிரி ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொன்னால், திமுக வாசஸ் தாவேகா அப்படின்னு நிலையை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் நான் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து 2வது இடத்துக்கான நேர்மையான கருத்து. 2வது இடம் போட்டி வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான், மாற்று கருத்து இல்லை. அதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. பிஜேபி அதிமுகன்னு பேசுங்க, மற்றதெல்லாம் லைட்டாக விட்டுருங்க. ஏன்னா 5 வருடமாக அதையே பேசி பேசி போர் அடிக்குது. வார வாரம் ஒரு கருத்து கணிப்பு வருது. 20ல இருந்து இப்ப 30 நிறைய கருத்து கணிப்பு. விஜயகுமார் சார்